எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரவி. நாங்கள் இங்கே பின்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கேம் வந்து ஊஷுன்ற ஒரு கேம். ஊஷு மீன்ஸ் வார் ஆர்ட். இது ஒரு சைனீஸ் கேம். இது நம்ம ஊரில் இருந்து இந்த களரி குங்ஃபு இதெல்லாம் இங்கேருந்து சைனாவுக்கு போன போது புத்த மதத்தை பரவத்துக்காக சைனா துறவிகள் இங்கேருந்து துறவிகள் போதி தர்மாலாம் அங்கேருந்து சைனா போகும்போது அங்கே அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆர்ட் தான் இது. அவங்க இதை நீங்கள் நல்லா டெவலப் பண்ணி பெரிய லெவலில் ஆக்கியிருக்காங்க. இப்போ அங்கேருந்து ஊஷுன்ற ஒரு கேமாக ஒரு ரெகக்னேஷனோட நம்ம ஊருக்கு வந்திருக்கு. இந்த கேம் வந்து வேலூரில் நாங்கள் தான் டீச் பண்ணுறோம். இது ரெகக்னைஸ்டு கேம். ரெகக்னைஸ்டு கேம்னாக்கா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட கேம், அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கேம். இதில் ஜெயிக்கிற பசங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவலில் மெடல் பண்ணுற பசங்களுக்கு அந்தந்த ரேங்குக்கு ஏற்ற மாதிரி மார்க் உண்டு. இந்த மார்க் வந்து அவங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு யூஸ் ஆகும். ஸ்காலர்ஷிப் உண்டு. இதை நாங்கள் வேலூரில் வந்து 2000 இந்த கிளாஸ் நடத்திட்டு 2000 கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறோம். இப்போ 24 இயர்ஸ் தான். நம்ம பசங்க நிறைய பேர் வந்து ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. அது மூலயமா ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்காங்க. அது மூலயமா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அண்ணா யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அப்புறம் எம்ஐடி, இப்போது ரீசெண்டாக பிடிஎஸ் டென்டல் காலேஜ்லையும் ஒரு மெடிக்கல் சீட் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஐகேஷ் அவார்டு வாங்கும்போது கூட நம்ம பசங்க வந்து ஏறக்குறைய வேலூர் மட்டும் ஒரு 20 பசங்க வந்து ஒரு 55 லட்சத்துக்கு ஐகேஷ் அவார்டு வாங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கிய ஐகேஷ் அவார்டு. அந்த அவார்டில் வந்து ஒரு 21 பசங்க வந்து டோட்டலாக வேலூர் மட்டும் ஒரு 58 லட்சம் கேஷ் அவார்டு வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம வேலூரில் வந்து நிறைய பசங்க வந்து எம்ஐடி, அண்ணா யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அப்புறம் போலீஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக மெடிக்கல் சீட்டும் வாங்கியிருக்காங்க. இப்போ ஒரு பையன் வந்து சகாசரன் ஒரு பையன் வந்து வேர்ல்டு டோர்னமெண்ட்டுக்கு இங்கேருந்து அடுத்த மாதம் நடக்கிற புருனேயில் நடக்கிற 9th சப் ஜூனியர் வேர்ல்டு டோர்னமெண்ட்டுக்கு செலக்ட் ஆகிருக்கான். இது சவுத் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டைம் இவன் தான் செலக்ட் ஆகிருக்கான். அடுத்த மாதம் புருனே நாங்கள் அவனை அனுப்பி வைக்கிறோம். இந்த ஊஷுன்ற கேமுக்கு மீனிங் வந்து வார் ஆர்ட். ஊ மீன்ஸ் வார், ஷூ மீன் ஆர்ட். வார் ஆர்ட், போர்க்கலை அப்படின்ற ஒரு பொருள் படக்கூடியது. இதில் எல்லா விதமான ஆயுதங்களும் இருக்கும். இப்போ பின்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். இதை கற்றுக்கக்கூடிய வயசுன்றது வந்து சொல்கிறத புரிஞ்சக்கூடிய வயசுல இருந்தாலே போதும். அவங்க பர்டிகுலராக ரொம்ப சின்ன ஏஜில் இருந்தாக்கா அவங்கள நம்ம நினைக்கிற மாதிரி அவங்கள உருவாக்க முடியும் பசங்களை. இது மூலயமா பசங்களுக்கு வந்து நல்ல டிசிப்ளின் இருக்கும், நல்ல ஹெல்த் இருக்கும், நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், நல்ல ஒழுக்கம் இருக்கும், இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரீதிங் எக்ஸசைஸ் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும், டிசிப்ளின் வரும் அவங்களுக்கு. இதே நேரத்தில் கல்வியில் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான விளையாட்டு துறையில் கிடைக்கக்கூடிய, அரசாங்கத்தால் கிடைக்கக்கூடிய எல்லா சலுகைகளும் இதுக்கும் கிடைக்குது. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்குது. அப்புறம் 3% வேலை வாய்ப்புலையும் நம்ம கேம் இருக்குது. இது மூலயமா நிறைய பசங்க வந்து ஹையர் ஸ்டடீஸ் போக முடியும். அவங்க ஃபியூச்சர் இன்னும் நல்லாயிருக்கும். செல்ஃப் டிசிப்ளின், ஹெல்த்து, நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி, அப்புறம் செல்ஃப் டிஃபென்ஸு, அப்புறமா அதே நேரத்தில் ரெகக்னைஸ் இருக்கிறதுனால நம்ம ஹையர் ஸ்டடீஸ் ஃபியூச்சரில் யூஸ் ஆகும். அதனால் இந்த கேம் வந்து ரொம்ப ஆனால் கிரிட்டிக்கலான கேம், ஈஸி கிடையாது கற்றுக்கிறதுக்கு. ஆனால் கரெக்டான ஏஜில் வந்தால் முறையான பயிற்சி கொடுக்கும்போது அவங்க நல்ல மாதிரி ஃப்யூச்சரில் அவங்க நல்லா ஷைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இங்கே நாங்கள் வேலூரில் வந்து இந்த கேம் வந்து நம்ம லேடிஸ் கிளப்பில் எடுத்துகிட்டு இருக்கிறோம். டெய்லி காலையில் 6 to 7:30 கிளாஸ் இருக்கும். சாட்டர்டே சண்டே லீவ் நாளில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதை கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து எங்கள் ஃபோன் 8610485093 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம். இல்லை லேடிஸ் கிளப்புக்கு நேராக வந்து கூட கான்டாக்ட் பண்ணலாம். இதுக்கு கற்றுக்கக்கூடிய வயசுன்றது வந்து ஒரு 4-5 வயசு இருந்தாலே போதும். சொல்கிறது புரிஞ்சக்கூடிய வயசு இருந்தால் போதும். பசங்களை நம்ம நினைக்கிற மாதிரி அவங்கள உருவாக்க முடியும். இதில் நிறைய பெனிஃபிட் நம்ம பசங்க வேலூர் பசங்க நிறைய இருக்காங்க. இது தமிழ்நாடு ஊஷு அசோசியேஷன் செக்ரட்டரி திரு ஜான்சன் இருக்கார். நான் வேலூர் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியாக இருக்கேன். தமிழ்நாடுக்கு வந்து டெக்னிக்கல் டைரக்டராக இருக்கிறேன். தமிழ்நாடு டெப்டி செக்ரட்டரியாக இருக்கிறேன். இது வந்து நிறைய நம்ம பசங்க வேலூர் பசங்க வந்து நிறைய நேஷ்னல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் மெடல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து நேஷ்னல் பாடி ஊஷு அசோசியேஷன் ஆஃப் இந்தியா
அவங்க வந்து இதுக்கு ரொம்ப நல்லா தமிழ்நாடுக்கு சப்போர்ட் பண்ணி ரொம்ப நல்ல கேம் டெவலப் பண்ணியிருக்காங்க. நேஷனல் கேம்ஸில் இந்த கேம் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் ஒலிம்பிக்கில் அந்த கேம்ஸ் சேரப்போகுது. சவுத் ஏஷியன் கேம்ஸில் இருக்குது, ஏஷியன் கேம்ஸில் இருக்குது, நேஷனல் கேம்ஸில் இருக்குது, பிரிக்ஸில் இருக்குது. எல்லா கேம்லும் இது இருக்குது. இது வந்து நம்மளுடைய கலைகள் தான். இந்த ஆர்ட்டை கற்றுக்கினா எல்லா ஆர்ட்டுக்குமே வந்து ஓவரால் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடச்சிரும். இதில் இருக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி, இதில் இருக்கிற பேசிக்கெல்லாம் கற்றுக்கும் போது இந்த கேம் எந்த கேமுக்கும் அது அடாப்ட் ஆகும். அதனால ஓவரால் ஃப்ளெக்சிபிலிட்டி, ஓவரால் டிசிப்ளின், ஓவரால் ஹெல்த்து, ஓவரால் பெனிஃபிட், நல்ல பெனிஃபிட்டும் இருக்குது. ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான எல்லா பெனிஃபிட் இதுக்கு இருக்கிறதுனால, இது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விளையாட்டாக இருக்கிறதுனால இது வந்து நம்ம அரசாங்கத்து அங்கீகரிக்கப்பட்டது. அதில் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய எல்லா சலுகைகளும் இதுக்கும் கிடைக்கும். இது வந்து கற்றுக்கணும்னு விருப்பப்படுறவங்க ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போது 2 குழந்தைங்க, பெண் குழந்தைங்க வந்து இங்கே ப்ராக்டிஸ்க்கு ஊஷு மார்ஷியல் ஆர்ட்டில் வந்து சேர்த்துருக்கேன். என் பேர் அப்துல் ரஹ்மான். என் பசங்க ஒரு 5 வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க இங்கே. மெயினாக ஊஷு பார்த்தீங்கன்னா எங்கள் பசங்களுக்கு கோச் வந்து மாஸ்டர் ரவின்ட்டு நல்லா ட்ரைனிங் கொடுக்குறாரு. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மெயினாக ஊஷு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸாக மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. இது வந்து தற்காப்பு கலைன்னுவோம். தற்காப்பு கலையோடு சேர்த்து இங்கே என்ன கற்றுக்குறாங்கன்னா பசங்க மெயினாக டிசிப்ளின். காலையில் எழுந்து கரெக்டாக எழுந்து இதாகிட்டு 5:30 மணினா 5:30 மணி கிளாஸில் இருப்பாங்க. அது ஒரு டிசிப்ளின்னு. அந்த கேரக்டர் காலையில் எழுந்துக்கிற இது வந்து ரொம்ப முக்கியமாக கற்றுக்குறாங்க. அது இல்லாமல் இங்கே வந்துட்டு ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க பசங்க. இதில் ஆக்டிவாக இருக்கிறதுனால படிப்புலேயும் பார்த்திங்கன்னா நல்லா ஷைன் ஆகுறாங்க. இதனால் பல பெனிஃபிட்ஸ் இருக்குது எங்கள் பசங்களுக்கு. இதில் ஏன் நாங்கள் விட்டுருக்கோன்னா ரொம்ப பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்துருக்கோம், நேர்லேயே பார்த்துருக்கோம். எங்கள் முன்னாடி நம்ம பசங்களுக்கு முன்னாடி பண்ணிகிட்ருக்க சீனியர்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்க மூலியமாகவும் நம்ம பசங்க ரொம்ப கற்றுக்குறாங்க. ப்ளஸ்ஸு அவங்க கிடைக்கிற பெனிஃபிட்டு என்னன்றது தெரியுது. மெயினாக எஜுகேஷன்லேயும் சரி, ஹெல்த்துலேயும் சரி, எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். மெயினாக நம்ம இவர் கோச் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்துட்ருக்காரு. பசங்க வந்து மற்ற கோச்செல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் லெவலில் தான் இருப்பாங்க. ஆனால் எங்கள் கோச் மூலிமா நாங்கள் நேஷ்னல் இல்லாமல் இப்போது இன்டர்நேஷ்னல்லலாம் போக ஆரம்பிச்சிட்டோம். நல்லா பசங்க போய் இன்டர்நேஷ்னல் போயிட்டு நல்லா அச்சீவ் பண்ணுறாங்க. இப்போ ரொம்ப பேர் நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா ஹை கேஷ் அவார்டில் மோர் தென் 50 lakhs வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் மட்டும், வெள்ளூர் ஊஷு அசோசியேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா மோர் தென் 50 lakhs ஹை கேஷ் அவார்டு வாங்கியிருக்கோம் நாங்கள். இதனால் பசங்க பார்த்திங்கன்னா எம்ஐடியில் ரொம்ப பசங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போது பார்த்தீங்கன்னா மெடிசனில் ஒரு போப்பா இந்த வருஷம் என்ட்ரி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி எஜுகேஷன் லெவல்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்ஸு நாங்கள் அச்சீவ் பண்ணுறோம். கேரக்டர் வைஸு, டிசிப்ளின் வைஸு, எக்ஸசைஸ் வைஸு, மெயினாக சார் சொன்ன மாதிரி டிஃபென்ஸு எந்த நாள் தைரியமாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அது தனியாக இருந்தாலும் சரி, பப்ளிக்கில் ஆட்டோமேட்டிக்காக கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த இதெல்லாம் வந்து வருது. அதனால் உங்கள் பசங்களும் வந்து எவ்வளோ முடியுமோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் சேர்த்து விடுங்க. நல்ல பெனிஃபிட் இருக்குது. தேங்க்யூ சார். குட் மார்னிங். என் நேம் வந்து ஜெகதீசன். இங்கே என்னோடய பசங்க வந்து இந்த ஊஷு கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது என்னோடய பாப்பா. என்னன்னாக்கா பசங்க வீட்டில் எப்பவுமே அந்த மொபைலில் தான் வந்து விளையாடின்னு இருக்கிறாங்க. ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ன்றதே சுத்தமாக கிடையாது. இதை நான் இவங்களை வாட்ச் பண்ணுறப்ப பார்த்தாக்கா அது நாங்கள்லாம் சின்ன வயசுலலாம் ஓடியாடுறது ரொம்ப ஆக்டிவாக இருந்தோம். இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு அந்த ஆக்டிவ்ன்றதே கிடையாது. காரணம் வந்து மொபைல், டேப். என்னன்னாக்கா கேம் விளையாடுறது, யார்கிட்டும் எந்த பேச்சும் கிடையாது. அந்த ஒரு ஆக்டிவிட்டீஸே இல்லாமல் இருந்ததுனால நாங்களாம் இதை யோசனை பண்ணி இவங்களுக்கு எப்படி வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கொண்டு வர முடியும் அப்படின்றப்போ நம்ம சர்ச் பண்ணதில் எங்கள் மாஸ்டர் மிஸ்டர் ரவி சார், அவரை வந்து நாங்கள் காண்டாக்ட் பண்ணி பசங்களை வந்து இங்கே ஜாயின் பண்ணி விட்ருக்கோம். பசங்க வந்து இதில் ஜாயின் பண்ண அப்புறம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க. முக்கியமாக வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், இந்த கை கால் அசைக்கிறது, கொள்ளுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, கொள்ளுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப அறிவுபூர்வமாக அவங்கள வந்து யோசிக்க வச்சு இன்றைக்கி எல்லா விஷயத்துலையும் ஒரு பர்ஃபெக்டாக இருக்காங்க. காலையில் 5 மணிக்கு போனோன்னாக்கா 4:30 மணிக்கெல்லாம் எழுந்துக்கிறாங்க. அவங்களே எல்லா வேலையும் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் அதெல்லாம் பண்ணதே கிடையாது. இந்த ஒரு 2 இயர்ஸாக நான் அவங்கள அப்சர்வ் பண்ணுறேன். ஒரு நல்ல ஒரு ஃபிட்னஸ் இருக்குது அவங்கள அப்சர்வ் பண்ணதில். அதனால் வந்து எங்கள் மாஸ்டருக்கு, முக்கியமாக அந்த கிளாஸ் நடத்துகிறவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அதே மாதிரி இங்கே இருக்கிற பேரண்ட்ஸு நல்ல கோஆர்டினேஷனு, எங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாகிருக்குது.
அதே மாதிரி பசங்களும் வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. அதனால் உண்மையிலே இது எங்கள் மாஸ்டருக்கு, எங்கள் கோச்சர் அவருக்கு தான் நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். இந்த மாதிரி ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணி எங்களை எல்லாரையும் ஒன்று இணைச்சிருக்காங்க. எங்கள் மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், என் பேர் ஏஆர் மிஸ்பா ஃபாத்திமா. நான் +2 படிக்கிறேன். நான் ஊஷு சைனீஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அதில் வந்து 5 இயர்ஸாக இருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்டு COVID-19 அப்போ தான் ஜாயின் பண்ணேன் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே. அப்போது கிளாஸ்க்கு போகும்போது எனக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு. எல்லாரும் ரொம்ப பறந்து ஏதோ பண்ணிட்டு இருந்தனால கொஞ்சம் கஷ்டமாக இதாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேப் ஆயிடுச்சு 2 இயர்ஸ் கோவிடால். அப்புறம் போய் ஜாயின் பண்ணேன். மாஸ்டர் போயிட்டு கொஞ்சம் பேசிக்ஸு, அப்புறம் கொஞ்சமாக இது காம்பினேஷன், அப்புறம் லெசன்ஸ் எடுத்து, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட்டு, ஸ்டேட், நேஷ்னல்ஸ் கொஞ்சம் அப்படியே இது பண்ணி இப்போது நேஷ்னல் மெடல்ஸ் கொஞ்சம் அச்சீவ் பண்ணியிருக்கேன் நான். இதனால் எனக்கு இப்போது 650 பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் மாஸ்டர் வந்து என்னை ட்ரெயின் பண்ணி மாஸ்கோ ஊஷு ஸ்டார்ஸ்ன்னு இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் கூட கூட்டிகிட்டு போயிருக்காரு. மாஸ்டர் பார்த்திங்கன்னா இப்போது எங்களுக்கு அவ்வளவோ கான்ஃபிடென்ஸ் கொடுத்து எங்களை திட்டி டிசிப்ளின் எல்லாமே முதல்லலாம் மார்னிங் அவ்வளோ சீக்கிரமாக எழுந்துக்கிறது இல்லை. இப்போது பார்த்தீங்கன்னா டெய்லி எவ்ரிடே 4:30, 5 கம்பல்சரி. அது அப்படியே ரூட்டீன் ஆகிடுச்சு. இப்போது எழுந்து நான் யூஸ்வல் அப்படியே கிளாஸ் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப பழக்கமாகிடுச்சு. அவரால் தான் அவ்வளோ டிசிப்ளின், பஞ்சுவாலிட்டி எல்லாமே இப்போ ரெகுலராக ஆயிடுச்சு. வணக்கம், என்னோட பேர் வந்து ஃபிதா ஃபாத்திமா. நான் வந்து டிஎன்ஏயு ஹெச்என்ஆர்ஐ பெரியகுளம்ல ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் 5 இயர்ஸாக வந்து ஊஷு பண்ணிகிட்ருக்கேன். வந்த ஃபஸ்ட் இயர்லேயே மாஸ்டர் வந்து என்னை எப்படி ரெடி பண்ணாருன்னா, வந்து 3 மந்த்ஸில் ஸ்டேட் அட்டன் பண்ணி நேஷ்னல்ஸ் அட்டன் பண்ணுற அளவுக்கு பண்ணார். என்னோடய ஃபர்ஸ்ட் நேஷ்னல்ஸ் வந்து பஞ்சாபில் அட்டன் பண்ணேன். அப்புறம் அகெயின் இப்போ வந்து சீனியர் கேட்டகரியில் வந்து தெஹ்ராதூன் நேஷ்னல்ஸ்க்கு செலக்ட் ஆகியிருக்கேன். எல்லாமே எங்கள் மாஸ்டருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எங்கள் மாஸ்டர் எப்படின்னா வந்து ஸ்ட்ரிக்ட்டுன்றது நல்ல விதமான ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ். அந்த ஸ்ட்ரிக்ட்னஸால் எங்களுக்கு வந்து டிசிப்ளின், பஞ்சுவாலிட்டி எல்லாமே இதனால தான் வருது. ஃபர்ஸ்ட் வந்து ஊஷுவில் வந்து 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க, ஷான்ஷு, டவுலு. நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டவுலு பண்ணுறோம். இது வந்து ஃபார்ம் மாதிரி. இதில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ் இருக்குது. சான்குவான், நான்குவான், அப்புறம் ட்ரெடிஷ்னல் ஈவெண்ட்ஸ் இருக்குது. நான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெடிஷ்னல் ஈவெண்ட்டில் விங்சன், அதுக்கப்புறம் டபுள் வெப்பன் பண்ணுறேன். என்னோட கான்ஃபிடென்ட்டான ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டபுள் வெப்பன். அதில் வந்து டைகர் ஹூக்ஸ் பண்ணுறேன். ஸோ வந்து நாங்கள் இந்த நேஷ்னல் லெவல், இன்டர்நேஷ்னலில் போய் அச்சீவ் பண்ணியிருக்கோன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் பேரண்ட்ஸ் அண்ட் அவர் மாஸ்டர். எங்கள் மாஸ்டருக்கும் எங்கள் பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்யூ. குட் மார்னிங். என் பேர் வந்து சாசனா. இவன் என் பிரதர் சஹசரன். நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஊஷுன்னா எனக்கு என்னன்னு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்கேட்டிங்கில் தான் பண்ணிகிட்ருந்தேன். ஸ்கேட்டிங் ஸ்போர்ட்டில் தான் இருந்தேன். அங்கே ஒரு சீனியர் அண்ணா வந்து ஊஷு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது அது பார்த்து இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்போர்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா இங்கே கூப்பிட்டு வந்தார். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வரும்போது எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. உண்மையாக சொல்லப்போனால் இன்ட்ரெஸ்ட் இல்லை தான். ஆனால் சீனியர்ஸ் பண்ணுறதை பார்த்து மாஸ்டர் சொல்லி கொடுக்குறத பார்த்து இதில் என்னோடய மொத்த பொட்டென்ஷியலும் போடணுன்னு எனக்கு இருந்துச்சு. டோர்னமெண்ட்டு கூப்பிட்டு போக மெடல் அடிக்க இன்னும் அதில் நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இன்னும் டிட்டர்மினேஷனோட பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஆல்மோஸ்ட் நான் 12 இயர்ஸாக ஊஷு ஃபீல்டில் இருக்கேன். 9 நேஷ்னல்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். கோல்டு, சில்வர், பிரான்ஸ் 3 மெடலுமே வச்சுருக்கேன். இப்போ நான் 12th முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ண போகிறேன். இப்போது ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலயமா ஃபஸ்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் கிடச்சிது. அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸில் கிடச்சிது. அந்த மெயின் கேம்பஸில் கிடச்ச உடனே எனக்கு பிடிஎஸ் அலாட் ஆயிடுச்சு. அதுவும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான், கடலூர் மெடிக்கல் காலேஜில். அதோட இது நல்லா இருக்கிறதுனால என்கிட்ட நிறைய ஸ்கோர் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதுனால தான் என்னால் அதுவான்னு சூஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ ஊஷு மூலயமா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. எங்கள் மாஸ்டர் இல்லைன்னா இது என்னால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. அவர் கொடுத்த ட்ரைனிங், அவர் கொடுத்த மோட்டிவேஷன், அவர்கிட்ட நிறைய திட்டுலாம் வாங்கியிருக்கோம். இவன் அடியே வாங்கியிருக்கான். ஸோ அதெல்லாம் தான் எங்களை மோட்டிவேட் பண்ணுச்சு. அப்புறம் என் பேரண்ட்ஸ் அவங்க என்னை டெய்லி கூப்பிட்டு வராங்க. டெய்லியும் அவங்களும் டெய்லி மோட்டிவேட் பண்ணுறாங்க, இது பண்ணு அது பண்ணு. அவங்களால மட்டும்தான், அவங்களாலையும் மாஸ்டராலையும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்னாலையும் தான் என்னால் இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. நானும் ஊஷு 10 இயர்ஸாக பண்ணுறேன். நான் நேஷ்னல் லெவல்
அச்சீவ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இப்போ இன்டர்நேஷ்னல் செலக்ட் ஆயிருக்கேன். ஆல்ரெடி நான் ஒரு இன்டர்நேஷ்னல் அட்டன் பண்ணியிருக்கேன். அதில் 4th பிளேஸ் அடிச்சிருக்கேன். இப்போ வந்து இந்த இன்டர்நேஷ்னலில் ஒரு மெடல் அடிக்கணும்னு ஆசையாக இருக்குது.